ஹாய் காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டான நிறைய பிளாக்ஸ் பார்த்துருப்போம். என்னடா மஞ்சள் கலர் துண்டெல்லாம் போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி நம்மளோட ஊரில் வந்து ஒரு கோவில் ஃபங்க்ஷன் இருக்கா, ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அது என்னன்றதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு வீடியோவில் போக போக சொல்கிறோம், ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து அந்த திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து லேட்டாக போயிட்டுருக்கோம். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் 300 கிலோமீட்டர் கிட்ட டிராவல் பண்ணி நம்மளோட வில்லேஜ் கிட்ட வந்துட்டோங்க. நம்மளோட வில்லேஜ் எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கும்பகோணம் டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற வில்லேஜ் தாங்க துகிலி. நம்ம இந்த உலகத்தில் எந்த மூலையில் போய் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளானாலும், நம்ம பிறந்து வளர்ந்த ஊருக்கு வர ஃபீலே தனி தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு எங்கள் ஊர் கோயிலில் நடக்கிற திருவிழாக்காக போயிட்டு இருக்கோம். அப்போ எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். எங்கள் ஊரில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு மரம், வயல், தண்ணி, இதுக்கு நடுவில் தாங்க எங்களோட வீடுங்களே இருக்கும். எங்கள் ஊர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரியா? டோட்டலி எங்கள் ஊரில் 4 நாள் திருவிழாங்க. நானே ஒரு நாள் லேட்டாக தான் வந்திருக்கேன். 3 நாள் தான் என்னால் பார்க்க முடியும். இன்னும் நிறைய பேரால் வந்து அது கூட பார்க்க முடியாது. அதனால தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த திருவிழாக்கு வர முடியாதவங்களாம் டிஜிட்டலி பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணிக்கோங்க, சரியா? இந்த திருவிழா எப்போதும் ஆத்தங்கரையிலேருந்து தாங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற காவிரி ஆத்தங்கரையிலேருந்து தான் இந்த திருவிழா ஆரம்பிக்குது. காவிரி ஆத்தங்கரையிலேருந்து கத்தி போட்டுக்கிட்டு ராமலிங்க சாமுண்டீஸ்வரி அம்மனை வந்து ஊருக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுதாங்க இந்த திருவிழா. இதுக்கு பின்னாடி வந்து நிறைய டீட்டெயில்டான ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஆத்தாடி ஆத்தே, எம்பூட்டு நாள் இதுக்கு தானே காத்துட்டு கிடந்தோம். இந்தா அப்புறம் ஆரம்பிச்சுட்டாங்க.
ஆதிசிவன் அப்பனுக்கு ஆடை நெய்து தந்தது நம் தேவாங்க குல பரம்பரையின் பெருமையடா. மார்னிங் வந்து கத்தி போட்டிட்டு சாமுண்டீஸ்வரி அம்மனை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு டே ஈவினிங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற ஊரில் தேவாங்க குலத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்களா அவங்க எல்லாருமே வந்து நம்ம அம்மனுக்கு வந்து சீர்வரிசை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ சீர்வரிசை எடுத்துகிட்டு வரவங்களை வந்து நம்ம பசங்க எல்லாருமே ஆடி பாடி பயங்கரமாக வெல்கம் பண்ணாங்க.
வெளியூர்லேருந்து சீர்வரிசெல்லாம் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் சாமுண்டீஸ்வரி அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி வீதி உலாக்காக கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அதுதான். எதையுமே விட்டு கறந்து போடுச்சு. சாமி எல்லா தெருவுக்கும் வீதி விழா போயிட்டு திரும்பி கோயிலுக்கு வரத்துக்கு ஏர்லி மார்னிங் 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சிங்க. ஸோ இதோடு வந்து எங்களுக்கு 3rd டே வந்து முடிய போகுது. ஸோ 3rd டேயோட ப்ரோக்ராம் தான் நீங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம ஃபைனலி டே 4க்கு வந்துட்டோங்க. இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா மஞ்சள் நீராட்டு விழா. ஸோ சாமி வந்து எங்கெல்லாம் ஊர்வலமாக போணுச்சோ அந்த தெரு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் போவோம். ஸோ அங்கே எல்லாமே வந்து மஞ்சள் தண்ணி கலக்கி வச்சுருப்பாங்க, வந்து போகிறவங்க எல்லார் மேலேயுமே ஊற்றுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க.
இந்த 4 நாள் கோயில் ஃபங்க்ஷன் வந்து எதிர்பார்த்ததை விட சீரியஸ்லி ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருச்சிங்க. அண்ட் இது வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடித்ததுக்கு காரணம் பின்னாடி வந்து நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. ஸோ இதுக்காக உழைச்ச எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நாம் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே டாட்டா பை பை, see you. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.